என் பெயர் கார்த்தி, வயது 20. எங்க ஊர் சின்ன கிராமம். அப்பா பெயர் வேலு, வயது 60. அம்மா இறந்து 10 வருஷம் ஆச்சு. எங்க வீடு ஒரே ஒரு அறை, சமையலறை, திண்ணை எல்லாமே அதுக்குள்ளேதான். நான் டவுன்ல ஒரு ஷாப்பில வேலை பார்க்கிறேன். அப்பா விவசாயி, சின்ன நிலம், அதுல சம்பாதிச்சதுல சமாளிச்சிட்டு இருந்தோம். அந்த நாள் மறக்க முடியாத நாள். வெள்ளிக்கிழமை. நான் வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தேன். வாசல்லேயே 2 ஜோடி செருப்பு. ஒன்னு அப்பாவுடையது, இன்னொன்னு பெண்ணு செருப்பு. வீட்டுக்குள்ளே இருந்து சிரிப்பு கேட்டது. அப்பாவின் கரகரப்பான சிரிப்பு, இன்னொரு அப்புறம் கலகலன்னு சிரிப்பு. நான் உள்ளே நுழைந்தேன். அங்கே நடந்த காட்சி என்னை மரத்துப்போட்டு நிற்க வச்சது. அப்பா சோபாவில உட்கார்ந்திருந்தார். அவர் அருகே ஒரு பெண், வயது 40 இருக்கும். மெல்லிய உடல், நீண்ட கூந்தல், ஒரு சிவப்பு பவுடர் பட்டு சேலையை அணிந்திருந்தாள். முகத்தில் தெளிவான களையும், விழிகளில் ஒரு வகை துடிப்பும் இருந்தது. அவள் மடியில் 2 மாலைகள் இருந்தன. அப்பாவின் கழுத்தில் ஒரு மாலை தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த பெண்ணின் கழுத்திலும் ஒரு மாலை இருந்தது. கார்த்தி, வா மகனே, அப்பா குரலில் ஒரு வகை களிப்பு. இவங்கதான் உன் அம்மா ராஜேஸ்வரி. இன்னக்கி நான் இவங்களுக்கு தாலி கட்டினேன். நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் என்றார். என் மூளை வேலை செய்யாமல் இருந்தது. என்ன அப்பா, இது என்ன சமாச்சாரம்? யார் இவங்க? ராஜேஸ்வரி எழுந்து நின்றாள். அவள் உயரம் குள்ளம், ஆனால் நேர்த்தியான தோற்றம். வணக்கம் கார்த்தி. அவள் குரல் மெல்லியதாக இருந்தது. உன் அப்பா எல்லாம் சொல்லுவார். நான் ஊர்ல இருந்து வர்றேன். எனக்கும் ஒரு மகன் இருக்கான். சுரேஷ், வயது 18. அவன் இன்னும் கொஞ்சம் நாள்ல இங்கே வருவான். அப்பா விளக்கினார். ராஜி அவங்க குடும்பத்துல இருந்து ஓடிவந்தவங்க. கடந்த 6 மாசமா நான் இவங்களுக்கு உதவி செய்துட்டு இருந்தேன். ஊர் பேச்சு தாங்காம நாமும் ஒன்னா இருந்துடலாம்னு முடிவு பண்ணினோம். ஒரே அறை வீடு. இப்போது 4 பேர், ஒரு புதிய அம்மா, ஒரு 18 வயது சிறுவன். என் உலகம் குப்புற விழுந்தது. முதல் 2 வாரங்கள் வெறும் அசௌகரியமாக இருந்தன. ராஜேஸ்வரி, நான் அவளை ராஜி என்றே அழைத்தேன், வீட்டு வேலைகளை எல்லாம் செய்தாள். சாப்பாடு நன்றாக இருந்தது, ஆனால் இரவு நேரங்கள் கஷ்டமாக இருந்தன. அறையின் ஒரு பக்கத்தில் அப்பாவும் ராஜியும் படுத்துக்கொள்வார்கள், மறுபக்கத்தில் நான். இடையே ஒரு திரை இருந்தது, ஆனால் ஒலிகள், முணுமுணுப்புகள், படுக்கையின் க்ரீக் சத்தம், அவை என்னை தூங்க விடாமல் செய்தன. ராஜி மிகவும் குறும்பாக இருந்தாள். அப்பாவிடம் குழைவாக பேசுவாள். சமையல் செய்யும் போது அவர் பக்கத்தில் வந்து நின்று, என்ன வேலு, இந்த குழம்பு எப்படி இருக்கு என்று கேட்பாள். அப்பாவின் கன்னத்தில் ஒரு சின்ன தட்டு கூட கொடுப்பாள். அப்பாவின் முகத்தில் நான் பல வருடங்களாக காணாத ஒரு புன்னகை மிளிரும். 2 மாசம் கடந்தது. ஒரு காலை நேரம் நான் தூக்கம் கலைந்து எழுந்தேன். மணி 6 இருக்கும். திரைக்கு அப்பால் இருந்து ஒலி கேட்டது. ராஜி வாந்தி எடுப்பது போல ஒலி. அப்பா, என்ன ராஜி, மீண்டும் ஆரம்பிச்சிட்டியா? ஒண்ணுமில்லை வேலு, இந்த காலை வேளை குமட்டல் 2 நாளா இப்படித்தான். அதன் பிறகு காலை வேளைகளில் வாந்தி எடுப்பது வழக்கமாகிவிட்டது. ராஜியின் முகம் வெளிரியது. சாப்பாடு குறைந்தது. ஒரு நாள் மதியம் நான் வீட்டில் இல்லாத போது அப்பா ஊர் மருத்துவரை அழைத்து வந்தாராம். பிறகு அன்று இரவு திரைக்கு அப்பால் இருந்த அவர்களின் மெல்லிய உரையாடல் கேட்டது. நிசமாகவா ராஜி? நம்ப முடியலையே. ஆமா வேலு, டாக்டர் சொன்னார். 2 மாசம் ஆச்சு. அடே, இந்த வயசிலா? வயசுக்கு என்ன வேலு, நீ ஆண் தானே? நானும் பெண் தானே? அப்பாவின் சிரிப்பு, ஒரு வகையான வெற்றி களிப்புடன். அப்படியா, சரி, கவலையப்படாதே, நான் இருக்கேன். ராஜி கர்ப்பமாக இருந்தாள். 60 வயது அப்பாவுக்கு மீண்டும் குழந்தை. 3வது மாசத்தில் ராஜியின் உடல் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. அவள் மெல்லியவள், அதனால் கர்ப்பப்பை வயிறு வெகு விரைவில் வெளியே தெரிய ஆரம்பித்தது.
அவளின் சேலையும் ரவிக்கையும் முன்பை விட இறுக்கமாக இருந்தன. வயிற்றின் சிறு வளைவு ஒரு மென்மையான குமிழ் போல். அவள் அதை மறைக்க முயற்சிப்பதாக தெரியவில்லை. மாறாக அவள் அப்பாவின் முன்னால் அதை வெளிப்படையாக காண்பிப்பாள். குளிக்கும் போது அவள் தனது வயிற்றை 2 கைகளாலும் வருடுவாள். வேலு, பார், வளர்ந்து கொண்டே இருக்கு. அப்பா அவளுடைய வயிற்றை தொடுவார். கவனமாக இருக்கணும் ராஜி. ஆனால் அவர்களின் தொடுகள், பார்வைகள், அவை வெறும் கற்பத்தை விட அதிகமாக இருந்தன. ஒரு பகல் நேரம் நான் வீட்டிற்கு வந்தேன். வாசலில் செருப்புகள் இல்லை. உள்ளே இருந்து ராஜியின் சிரிப்பு கேட்டது. வேலு, அதெல்லாம் வேண்டாம், பகலில். அப்பாவின் குரல், பகல்ல என்ன? நமக்கு தனியா இடமே இல்லையே. நான் மெதுவாக கதவை திறந்தேன். திரை இழுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது முழுவதுமாக இல்லை. ஒரு இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி வழியாக ராஜி படுக்கையில் படுத்திருந்தாள். அது தெளிவாக இருந்தது. நான் மெதுவாக பின்வாங்கி வெளியே சென்றேன். மனதில் ஒரு சூடான குழப்பம். அந்த படம் மனதில் பதிந்துவிட்டது. 60 வயது அப்பா, 40 வயது ராஜி. அவளது வளர்ந்து கொண்டிருக்கும் வயிறு. அன்று முதல் நான் கவனிக்க ஆரம்பித்தேன். அவர்களின் பார்வைகளில் இருந்த தீ, தொடுகளில் இருந்த ஆவேசம். ராஜி அப்பாவை தொடும் விதம், அவரது தோளில் கை வைத்தல், அவரது முதுகை தட்டுதல், அதில் ஒரு வகை உரிமை இருந்தது. அப்பாவும் அவர் வயதுக்கு மீறிய ஒரு சுறுசுறுப்பை பெற்றிருந்தார். நான் ஒரு முடிவு எடுத்தேன். என் பழைய மொபைல் போன். அதில் கேமரா இருந்தது. வீடியோ பதிவு செய்யும் திறன் இருந்தது. நான் அதை ஒரு பழைய புத்தக அலமாரியின் மேல் சில புத்தகங்களுக்கு பின்னால் மறைத்து வைத்தேன். அந்த கோணத்தில் அறையின் பெரும்பகுதி, குறிப்பாக படுக்கை, தெளிவாக படமாகும். நான் அதை சார்ஜ் செய்து வைத்தேன். 2 நாட்களுக்கு தொடர்ச்சியாக பதிவு செய்யும் வகையில் அமைத்தேன். முதல் நாள் காலை முதல் மாலை வரை பெரும்பாலான பதிவு வெறும் வீட்டு வேலைகள். ராஜி சமையல் செய்தல். அப்பா வெளியே வேலை. மாலையில் அப்பா திரும்பி வருகிறார். ராஜி அவரை வரவேற்கிறாள். ஒரு சின்ன முத்தம். ஆனால் அது விரைவாக முடிகிறது. இரவு திரை இழுக்கப்படுகிறது. விளக்கு அணைக்கப்படுகிறது. ஆனால் மொபைலின் இரவு பதிவு மோட் இருந்தது. படம் கருப்பு நிறமாக இருந்தாலும் ஒலிகள் தெளிவாக வந்தன. மெல்லிய சலசலப்பு, படுக்கையின் க்ரீக் சத்தம், ராஜியின் மூச்சு வாங்கும் சத்தம். நான் தூங்க முடியவில்லை. என் காதுகள் அந்த ஒலிகளை கேட்டன. என் மனம் பிம்பங்களை உருவாக்கியது. மறுநாள் மதியம் நான் வேலைக்கு சென்றேன். ஆனால் மொபைல் பதிவு செய்து கொண்டிருந்தது. நான் மாலை வீடு திரும்பும் போது மொபைலை மறைவாக எடுத்தேன். பதிவை நிறுத்தினேன். அன்று இரவு நான் என் அறையில் தனியாக என் ஹெட்போன்களை போட்டு பதிவை பார்க்க ஆரம்பித்தேன். முதல் சில மணி நேரம் சாதாரணமானது. பிறகு மதியம் 1 மணி அளவில் அப்பா வீட்டிற்கு வந்தார். ராஜி சமையலறையில் இருந்தாள். வேலு, சாப்பாடு தயாரா இருக்கு. முதலில் குளிச்சிட்டு வா. இல்லை ராஜி, முதலில் உன்னை பார்க்க வேணும். கேமரா படம் தெளிவாக இருந்தது. அப்பா ராஜியை நெருங்கினார். அவர் அவளுடைய கன்னத்தை தொட்டார். பிறகு அவளுடைய வயிற்றை. அவள் சிரித்தாள். என்ன வேலு, எப்போதும் இப்படித்தான் இந்த வயிறு? இது என் மகனை சுமந்து கொண்டிருக்கு. அவர் குனிந்து வயிற்றிலிருக்கும் தான் மகனுக்கு பாசமாக அவளுடைய வயிற்றில் ஒரு முத்தம் கொடுத்தார். சரி, போகலாம், சாப்பிடலாம் என்றாள். சாப்பாடு காத்திருக்கும். நீ காத்திருக்க முடியுமா? ராஜியின் முகம் ஒரு வகை சிவப்பு நிறம் பெற்றது. பகலில் வேலு, கார்த்தி எப்போ வேலை இருந்து வருவான் தெரியல. இன்னும் 2 மணி நேரம் இருக்கும். நேரம் போதும். அப்பா ராஜியின் கையை பிடித்து இழுத்தார். அவள் சிறிது எதிர்ப்பு தெரிவித்தாள். பார்த்தியா வேலு, பகலிலேயே இப்படி. என்ன செய்ய? உன்னை பார்க்கும் போது என்னால் சமாளிக்க முடியல. அவர்கள் எழுந்தார்கள். குளிக்கச் சென்றார்கள். நான் வீடியோவை நிறுத்தினேன். என் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. என் மனம் ஒரு புயலாக இருந்தது. கோபம், வெறுப்பு, அசௌகரியம், அல்லது ஒரு வகையான உற்சாகம்.
நான் என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. அந்த படங்கள் என் மனதில் இருந்து மறையவில்லை. மறுநாள் நான் வேலைக்கு செல்லவில்லை, உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டேன். ஆனால் உண்மையில்